ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான், ஜனவரி 20. இன்று ஜனவரி 20ஆம் நாள். நாம் அனைவரும் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருப்போம். யார் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களை மாயா கண்கொண்டு பார்க்க கூட செய்யாது. பிரச்சனைகள், தடைகள் அவர்களுடைய பாதையில் குறுக்கிட முடியாது. நாம் நம்முடைய யோக சக்தி மூலம் சூழ்நிலையை மிக சக்திசாலியானதாக, அவ்வியக்தமாக ஆக்கிவிட வேண்டும். ஒருவேளை நாம் குழுவாக சேர்ந்து நன்றாக யோகம் செய்தால் வைப்ரேஷன்ஸ் மிக சக்திசாலியானதாக ஆகிவிடும். நீங்கள் சேவா கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலோ, அலுவலகத்தில் அல்லது வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அவ்வியக்தமான சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஏனென்றால் நாம் மாஸ்டர் படைப்பாளர். நாம் சூழ்நிலையை மாற்றம் செய்து விடுகின்றோம். யோகம் என்பது மிக பெரிய சக்தியாகும். பாபா நம் அனைவருக்கும் மற்றுமொரு டைட்டில் கொடுத்துள்ளார். யோகி ஆத்மாக்கள் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆக இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து நாலாபுறமும் லைட், மைட் பரவிக்கொண்டே இருக்கின்றது. சூழ்நிலையை உருவாக்குவது நமது கையில்தான் உள்ளது. நமது எதிர்மறையான எண்ணம், வீணான பாவனைகள், வெளிநோக்கு சிந்தனைகள் வாயுமண்டலத்தை லௌகீகமாக மாற்றிவிடுகின்றது. அதில் அலௌகீக ஆகர்ஷணம் இருப்பதில்லை. வருபவர்களுக்கு அமைதியின் அனுபவம் ஏற்படுவதில்லை. நம்மிடம் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் யோகத்தில் நன்றாக ஈடுபட வேண்டும். மனம் ஒருமுகப்பாடு அடைய வேண்டும். நம்மை சுற்றிலும் வைப்ரேஷன்ஸ் எதுவரை பரவுகின்றதோ அது ஒரு வளையத்தை உருவாக்குகின்றது. நாம் நம்மை சுற்றியுள்ள வைப்ரேஷனின் வளையத்திற்குள் வருபவர்களின் உள்ளம் அமைதியாகும் அளவிற்கு வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். அவர்களுடைய சக்திகள் விழிப்படைய வேண்டும். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அவர்களுடைய மகான் தன்மைகளை அவர்கள் உணர வேண்டும். அவர்களும் வெளிநோக்கு சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு சிரேஷ்ட முயற்சியில் ஈடுபட வேண்டும். விசேஷமாக இந்த ஜனவரி மாதத்தில் இது போன்ற மிக நல்ல அனுபவங்களை நாம் அடையத்தான் வேண்டும். இது போன்ற எண்ணங்கள், இதன் மூலம் சூழ்நிலை மிக நல்லதாக ஆகிவிடும். யோகயுக்தாக இருப்பவர்களை சுற்றியுள்ள வாயுமண்டலம் சக்திசாலியாகவே தான் இருக்கும். இதன் கூடவே நாம் மற்றொரு ரூபத்தையும் தெரிந்து கொள்வோம். அஷரீரி ஆகுவதன் மூலம் அமைதியின் வைப்ரேஷன்ஸ் நாலாபுறமும் பரவுகின்றது. நான் மாஸ்டர் ஞான சூரியன். இப்படிப்பட்ட பயிற்சி செய்யும் போது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் வாயுமண்டலம் மாற்றமடைந்து விடுகின்றது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற பயிற்சி செய்வதனால் சூழ்நிலை சக்திசாலியானதாக ஆகிவிடுகின்றது. நான் பரம பவித்ர ஆத்மா. நான் பவித்ரதாவின் சூரியனாக இருக்கின்றேன், அல்லது பவித்ரதாவினுடைய ஃபரிஸ்தா. நான் பவித்ரதாவின் தேவியாக இருக்கின்றேன். இது போன்ற பயிற்சி மூலம் வாயுமண்டலத்தில் தூய்மையின் அதிர்வலைகள் மிக நன்றாக பரவிவிடுகின்றது. எனவே நாம் அனைவரும் வாழ்க்கையில் இந்த பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். பயிற்சி இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. நாம் தன்னைத்தான் சுறுசுறுப்பானவராக, விழிப்பானவராக ஆக்க வேண்டும். இந்த பயிற்சியிலிருந்து நாம் தூரமாக சென்றுவிடக்கூடாது. ஏனென்றால் எதுவரை வாழ்வில் மகான் லட்சியம் என்பது உருவாக்கவில்லை, மனிதர்களுடைய வாழ்வில் அதுவரை தீவிர முன்னேற்றம் என்பது ஏற்பட முடியாது. ஒரு சிலர் லட்சியம் வைக்கின்றார்கள். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் அமிர்த வேளையில் மிக நல்ல அனுபவம் செய்ய வேண்டும் என்று, முழு நாளும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று மிக நல்ல முயற்சி செய்கின்றார்கள். அவர்களுக்கு அதிகாலை எழுந்தவுடன் அந்த லட்சியம் நினைவில் வரும்.
இரவு தூங்குவதற்கு செல்லும் முன் அந்த லட்சியத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும். இப்படி 21 நாட்களாக மிக நல்ல லட்சியம் தனது வாழ்வில் வைத்து நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்போது லட்சியம் நமக்கு தூண்டுதல் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்மிடம் உள்ள சோம்பல் அலட்சியத்தை அழித்து கொண்டே செல்லும். வாருங்கள், இன்று நாம் அனைவரும் நான் லைட் ஹவுஸ் பரிஸ்தா என்ற சொமானில் நிலைத்திருப்போம். நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற இந்த 2 சொமானுடைய பயிற்சி செய்து கொண்டே ஞான சூரியன் எதிரில் இருப்பதாக உணர்ந்து அவரிடமிருந்து கிரணங்கள் என் மீது விழுகின்றது. என்னுடைய அங்கங்களிலிருந்து நாலாபுறமும் கிரணங்கள் பரவி கொண்டிருக்கின்றது. இந்த அழகான பயிற்சி முழு நாளும் நாம் செய்வோம். நாலாபுறமும் வைப்ரேஷன்ஸ் சார்ஜ் ஆகிக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.